குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 18/1/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58 திதி இன்று அதிகாலை 3:16 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் காலை 8:31 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இன்று இரவு 7:08 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் பிற்பகல் 2:21 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்னைக்கு சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை அதாவது இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், அதாவது காலை 8:31 வரை பூரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். அதன் பின்பு கன்னியா ராசிக்கு சந்திராசிரமம் முழுதும் இன்னைக்கு இருக்கு, அதாவது உத்திரம் நட்சத்திரத்துக்கு இருக்கு. சரி, இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்று ஒரு வாக்கியம். என்ன வாக்கியம்? தவறே செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவறே செய்யாத மனிதன் உலகில் யாருமே கிடையாது, உண்மையாவே சொல்ல போனார். ஆனா தவறை திருத்திக் கொள்ளாதவன் தான் மனிதனே கிடையாது. அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ராகு திசை ராகு புத்தி இதெல்லாம் நடக்கும். ராகு திசை காலத்துல, ராகு புத்தி காலத்துல, அதே மாதிரி எந்த திசை நடந்தாலும் ராகு புத்தி கேது புத்தி நடப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். எந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருட பகவான் வழிபாடு செய்வதால் நன்மைகள் நிறைய நடக்கும். எல்லாருக்குமே தெரியும், கருடனை பார்த்தா பாம்பு என்ன செய்யும்? பயந்து ஓடும். ஒரு பாட்டே இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி கருடனை பார்த்தால் பாம்பு பயந்து ஓடும் என்பதால் பாம்பு கேட்கும், கருடா சௌக்கியமா அப்படின்னு. கருடன் கேட்கும், சரிங்களா? ஏன்னா பாம்பு சிவபெருமான் கழுத்துல இருக்கும் இல்லையா, அப்ப கேட்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதனால ராகு திசை ராகு புத்தி எந்த திசை நடந்தாலும் ராகு புத்தி காலங்கள்ல இந்த கருட பகவானை வழிபாடு பண்ணும்போது இந்த ராகு திசை எந்த ஒரு தீங்கும் செய்யாது. வழிபாடு பண்ணி பாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பு. அந்த திசை காலங்களில் நமக்கு நல்லதே நடக்கும், தீங்கு எதுவும் நடக்காது. சரி, இப்ப நம்ம கோச்சாரத்துக்குள்ள போகலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் மாந்தி பகவானும், மேஷத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சுக்கிர பகவான், தனுசில் புத பகவானும் செவ்வாய் பகவானும். இன்று இரவு 8:57 சுக்கிர பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். காலப்புருஷப்படி 9ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வருகிறார். 2ஆம் இடத்து அதிபதி, அதாவது காலப்புருஷ தத்துவப்படி 2ஆம் வீடுன்றது ரிஷபராசி, 7ஆம் வீடு துளாராசி. இதற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் வரும்போது சில பேருக்கு நன்மைகள் நடக்கும். அது எந்தெந்த ராசிக்கு பார்க்கலாம். இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு விரலி மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவலுதல், நடக்க முடியாமை,
படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களே. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் வெற்றி நிறைந்த நாள். சில விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு உங்கள் மீதான தேவையற்ற பேச்சுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வேலை ஆட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பணி சார்ந்த ரகசியங்கள்ல கவனம் தேவை. அதெல்லாம் யாரிடமும் சொல்லாதீங்க. குடும்ப விஷயத்தை யாரிடமும் சொல்லாதீங்க. வழக்கு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளை அரவணைத்து செல்லுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவு சிலருக்கெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகளால் ஒரு விதமான அசதிகள் தோன்றி மறையும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன். உங்களுடைய சிந்தனையில நிதானத்தோடு சிந்தித்து, கவனத்தோடு சிந்தித்து எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள். இல்லைன்னா அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் பண வரவு இருக்கும், செலவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அரவணைத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அசதிகள்லாம் மறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை, நம்பிக்கை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள் வழியில ஒத்துழைப்பு உண்டாகும். வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அரசு துறையில் சாதகமான சூழல்லாம் அமையும். வெளியூர் செல்வதற்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படும். செல்வச் சேர்க்கைக்கான சிந்தனைகள் மேம்படும். சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம். சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் நினைத்தது நடக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்தில் பெண்களால் மன கவலை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். 6ஆம் இடம் என்பது ருணரண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அது மனைவியால் சில கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வேலை செய்கிற இடத்துல பெண்களிடம் கொஞ்சம் அதாவது வாக்குவாதத்தை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நிர்வாக திறமையெல்லாம் வெளிப்படும். அக்கம் பக்கம் இருப்பதை விட்டு கொடுத்து செல்லுங்கள். பயணங்களால் முன்னேற்றத்தை உருவாக்குவீங்க. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். அதிகாரிகளிடத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
தேவையில்லாத விதண்டாவாத பேச்சுகளை தவிர்க்கவும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு எல்லா விதத்திலும் நன்மைகள் தான் நடக்கும். இன்றைய தினம் புகழ் நிறைந்த நாளாகவும் மாறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சந்திராசம் 8:30 மணியிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாள் முழுதும் இருக்கு, நாளையும் இருக்கு. அதனால சில எண்ணிய வேலைகளெல்லாம் தடைகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. தேவையற்ற விமர்சன பேச்சுகளுக்கு ஆளாகாதீங்க. எதிலும் பொறுமையோடு செயல்படுங்க. உதவி செய்வதில் கவனம் தேவை. உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கடன் வாங்குவதை இன்றைய தினம் தவிர்த்திடுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் இன்னைக்கு இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவலுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களே. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே போல சகோதரர்களின் அரவணைப்பு இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பயணங்களால் மகிழ்ச்சி. வியாபாரத்தில் முதலீடுகள் கணிசமாக உயரும். அலுவலகத்தில் மேன்மையான சூழல் அமையும். தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகும் நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். உங்களோட இருப்பவர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகள் பாராட்டும் விதத்தில் செயல்படக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மனதில் ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையாட்களிடம் சில மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். அரசு காரியத்தில் பொறுமை தேவை. அதே மாதிரி வீடு மனை சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். புதுமையான விஷயங்கள் ஆர்வங்கள் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவினர்கள் மூலம் சஞ்சலங்கள் தோன்றி மறையும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் நடைபெறும். சக ஊழியர்களால் நிம்மதியான சூழல்லாம் அமையும். வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவெல்லாம் கிடைக்கும். வழக்கு தொடர்பான பணியில் சில மாற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும். தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் மறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. பண வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உண்டாகும். சிறுதொழில் குறுதொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் விலகும். எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு நாளாகவும் திடீர் வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு. இன்றைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். திரவிய லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, செலவும் இருக்கும், இன்னைக்கு வரவும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுங்க. புரிதல் நல்லா இருக்கும். தள்ளிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். உறவினர்களின் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்ளுவீங்க. அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும். தனம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவளுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.